கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே ராகு கேது எந்தெந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க, அதனால் ஏற்படுகிற பொது பலன் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்தாக்கணும். அந்த பொது பலனை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 12 ராசிக்குள்ள நற்பலன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகாகாளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னோட உபாசன மகாவாராகி வணங்குகிறேன். ஓம் அகிசத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொது பலன் பார்க்கும்பொழுது ராகு பகவான் இதனால் வரைக்கும் மீனராசியில் இருந்தார். இப்பொழுது வருகிற 18/5/2025 அன்று தான் திருக்கணித பிரகாரம் ராகுகேது பயிற்சி ஆகுது. அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போன்று இதனால் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே, அது பகை வீடு தான். சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது. அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால், மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும். எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஏற்படும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு, இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராகுபவன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே அது கண்டிப்பாக செய்யும். இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும். பொருளாதார தடை ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கிரகம்னு சொல்லப்படுறாங்க. இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்று சொல்கிறாங்க. அப்போது ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் தான் இப்போ பெரிய ஆளாயிட்டான். அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்க போகுது. நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது. இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன். அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும். தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவமானப்பட நேரிடும், சிறை செல்ல நேரிடும், உயிர் இழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று, இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா, அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, அது சரி செய்யப்படும். அதே போன்று கேது பகவான் சிம்மராசிக்கு அமர்ந்திருக்கிறால் உலகத் தலைவர்கள், ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆபத்து விபத்து ஏற்படும். அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள். அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள். அது போன்று தான் விஷயம் நடக்க போகிறது. அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த கேது பகவான் கெடுப்பார். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இறை சிந்தனை வளர்த்துக்கணும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணணும். இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம். தான தர்மம் சொல்ல போகிறேன். அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஏற்பட கெடுபலங்கு குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். நற்பலன் பார்க்கும்பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது பகை வீடாக சொல்லப்படுகிறது. எனினும் இவர்கள் இருவருக்குமே 3 பார்வைகள் உண்டு. ராகு பகவானுக்கு உண்டு, கேது பகவானுக்கு உண்டு. 3, 7, 11 இந்த 3 பார்வைகள் உண்டு. அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும். ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். இது பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. இது கோச்சார பலன்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. கோச்சார பலன்கள் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது. அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்து கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுது. அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கேது எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது, அதில் வைத்து கூட பலன்கள் மாறுபடும். எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பரிகம் தானம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுயஜாதத்தையும் பக்கத்தில் அருகாமையில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும். அடியேனும் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் நீங்கள் பார்த்து
தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மம் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகுகேது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கும்பராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான ராகுகேது பேச்சு பலன் தான் சொல்கிறேன். அந்த வகையில் இப்போது கும்பராசிக்காரன் சொல்ல போகிறேன். கும்பராசி உங்கள் ராசியில் தான் ராகுபவன் தான் அமர்ந்திருக்கார். அப்போ ஜென்ம ராகுன்னு சொல்லுவாங்க. ஜென்ம ராசியில் வந்து அமர்ந்திருக்கனால ஜென்ம ராகுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது வந்து அமர்ந்திருக்கார் சிம்மத்தில். அப்போ 1 ராகு 7 கேது. அப்போ இதுவும் ராகு கேது தோஷம் தான் சொல்லுவாங்க ஜாதகத்தில். இப்படி இருந்தால் அந்த காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு கோச்சாரப்படியும் வந்திருக்கு. பயப்பட வேண்டாம், எதுக்குமே பயப்பட வேணாம். எது வேணாலும் நவரும் போகும், எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க அந்த நிலைமையில் தான் இருப்பீங்க. எது வந்தாலும் வரட்டும், எது வந்தாலும் போகட்டும், கவலைப்படாமல் இருப்பீங்க. நிறைய திறமைகள் இருக்கும், அதை வெளிக்கொணர முடியாமல் இருப்பாங்க. நீங்கள் மற்றவர்கள் உதவி நாட மாட்டீங்க. யாராவது கண்டுபிடிச்சி உங்களுக்கு உதவி பண்ணால் தான், உங்களை போய் சொன்னால் தான் உண்டு. அப்படிப்பட்டவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஆனால் உங்கள் ராசிக்காரங்களை வச்சு நிறைய பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியிலே ராகு அமர்ந்திருக்கனால எப்பயுமே ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி தான் இருப்பீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எது வந்தாலும் கவனமாக தேவை. செய்யும் செயலில் கவனம் தேவை. அது கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. செஞ்சுட்டு மாட்டிக்கூடாது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, தப்பாக பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ எதுலையுமே கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் திடீர் வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்பு சொன்ன இல்லையா, அது கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா ராகு யோகக்காரர்கள், திடீர்னு தான் கொடுப்பார். திடீர் யோகத்தை தான் அவர் கொடுப்பார். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களுடைய திறமையை அந்த இடத்துல பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, அதை அங்கே வெளிப்படுத்திக்கலாம். ஒரு பாட்டு திறமை இருந்தால் பாடலாம், ஆட்ட திறமை இருந்தால் ஆடலாம், பேச்சு திறமை இருந்தால் பேசலாம். அந்த மாதிரி அந்த திறமையை அங்கே பயன்படக்கூடிய வகையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிப்படுத்திக்கலாம். அதுக்கு போய் யார்கிட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய திறமை வெளிப்பட்டு விடும். அது மூலிமா நல்ல பிரபலம் ஆடுவீங்க. அது மூலிமா நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுதான் இப்போ எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவார்னா, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யத்தை குறைப்பார். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற பங்குதாரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுவார். இது மாதிரிலாம் பண்ணி பார்ப்பார். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். சொல்லிலும் செயலிலும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகலாம், பங்குதாரங்களுக்குமே விட்டு கொடுத்து போகலாம். சரி பரவாயில்ல, நீங்கள் எடுத்துங்க, அடுத்த தடவை நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் இதை பண்ணலாம் அது பண்ணலாம், இப்படி தான் சொல்லலாம். பெருசாக பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். வாய் தகராறே முற்றி பெரிய கைகலப்பாயி ரொம்ப வழக்கு அப்படிலாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதை நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். அது இல்லாமல் பயணங்கள் மூலிமாவும் பலவித தொந்தரவுகளை சந்திக்கணும். ஒரு பயணம் போட்டிருப்பீங்க, அது கேன்சல் ஆகிடும், தடை ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் தான் அமையும். போகிற இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்து ஒரு நாள் உடனே முடிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு நாள் 2 நாள் இருந்து முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இப்படி தான் நடக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் விஷயம் முடிஞ்சிடும். அந்த தாமதத்தையும் அந்த பொறுமையாக நிதானமாக இருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி தரிசனம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். சிவனை அனுதினம் வழிபடலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ராசியிலேயே ராகுவும் 7 கேது இருக்கிறனால ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு பரிகாரம் செஞ்சுட்டு வரலாம். ராகுக்கு சனிக்கிழமையிலும் கேதுக்கு செவ்வாய்க்கிழமையிலும் பண்ணிட்டு வரலாம்.
துர்க்கை வழிபாடு, விநாயகர் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு இதெல்லாமே பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு ஏற்ற நைவேத்தியங்களை ஊற்றி, அவங்களுக்கு ஏற்ற கிழமைகள் சென்று விளக்கேற்றி, வசதி வாய்ப்புகள் இருந்தால் அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து புற்றுள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பால் வார்த்து வரலாம், முட்டை வைத்து வரலாம், இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். நாகாத்தம்மன் கோயில் போயிட்டு வரலாம், அடிக்கடி சென்று வரலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க வரும், அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும். அப்போ இறை வழிபாடும் தான தர்மம் சொல்லி செஞ்சு வந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தங்கி உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த வந்த வாய்ப்பு வந்த சவுடு தெரியாமல் போயிடும், காணாமல் போயிடும். நிறைய பேர் அப்படி தான் வாய்ப்பை இழந்து, ஐயோ நான் அப்போ விட்டுட்டேனே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் சொல்லுவாங்க. மலரும் நினைவுகளாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் காற்றுள்ளது போதே தூட்டிக்கொள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்பொழுது நிறைய உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்களுக்கு சுகாதார முறையில் சுத்தமாக இருக்குது, துப்புரவு தொழிலாளர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் உதவி ஒத்தாசை பண்ணலாம். அவங்க மனமொப்பி செய்வாங்க அதை. அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு நம்ம உதவி ஒத்தாசை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற தொழிலாளிகளுக்கு நீங்கள் உதவிகள் ஒத்தாசைகள் செய்யலாம். அது இல்லாமல் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி உதவலாம். ஏதோ ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணலாம். தொடர்ந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னா நல்ல வேலை வாங்கி கொடுக்கலாம், பெரிய தொழில் நிறுவனங்களில் வேலை வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ராகுகேது பேச்சால் நன்மை தான் நடக்கும். அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது. சனியும் உங்களை விட்டு 7.5 சனி விலகிடு, பாத சனி நடந்துட்டு, அதனால் எல்லாமே முடிய போகக்கூடிய நேரம், நல்ல நிலைமை வரக்கூடிய நேரமாக இருக்கப்படுது. அப்போ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இறங்கி போகலாம், தவறில்லை. ஒருத்தர் போய் உதவி கேட்கணும்னா கேளுங்க, உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்கா சொல்லுங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு திறமை எப்படி தெரியும்? அவங்களே கண்டுபிடிச்சதுன்னு தெரியும். அப்போது இதனால தான் நிறைய பேருக்கு வரக்கூடிய வளர்ச்சிகள் எல்லாமே இல்லாமல் போயிடுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு கடுப்பல் இருந்தால் கூட நான் சொன்ன இறைப்பறியம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.